So guys, welcome to CodeMax Technology. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி கேட்டிங்கன்னா, Django சீரீஸில் JavaScript அண்ட் CSS இந்த மாதிரி ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ்லாம் எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணுறது செட்டப் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா சேனல் வந்து க்ரோ பண்ணணும். ஸோ இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கைஸ், போன வீடியோவில் நம்ம வந்து இஃப் கண்டிஷன் அண்ட் ஃபார் லூப் மெத்தட்லாம் பார்த்தோம். அண்ட் Django சீரீஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க் தரேன். ஸோ என்டையர் Django சீரீஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்றைக்கி நம்ம வந்து CSS JS தான், அது எப்படி அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம CSS JS வந்து இது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபைலில் செட்டிங்ஸ் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் இது செட்டிங்ஸ் ஃபோல்டரில் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக், ஓகேவா, ஸ்டாட்டிக் URL அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக்கோட டைரக்டரி வந்து சொல்லலாம், ஓகேவா. ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ், ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு, அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டெம்ப்ளேட் கனெக்ட் பண்ணும்போது சொல்லியிருப்பேன். ஸோ பேஸ் டைரக்டரின்றதை பற்றி. ஸோ அந்த பேஸ் டைரக்டரி அப்படியே காப்பி பண்ணி ஸோ இதில் பேஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் ஸ்லாஷில் ஸ்டாட்டிக், ஓகேவா, அண்ட் ஸ்மாலில் போட்டுக்கோங்க. ஸோ ஸ்டாட்டிக் அப்படின்றது கொடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஃபைல்ஸோட டைரக்டரியை செட் பண்ணியாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து நம்ம CSS JS எப்படி இருந்துன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராஜெக்ட் ஃபைலுக்கு வெளியில் வந்து ஸ்டாட்டிக் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் எழுதிக்கோங்க. அண்ட் இந்த ஃபோல்டருக்குள்ளே CSS, ஓகேவா, CSS. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதே ஸ்டாட்டிக் ஃபோல்டருக்குள்ளே JS அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த ஸ்டாட்டிக் ஃபோல்டருக்குள்ளே தான் நம்மளோட CSS அண்ட் JS ஃபைல் இருக்கும். ஸோ CSSன்றதுக்குள்ளே நீங்கள் உங்களோட எல்லா CSS ஃபோல்டர் அந்த ஃபைல்ஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் JSக்குள்ளே JS இது. ஸோ CSSல வந்து நான் இப்போதைக்கு style.css அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிடுறேன். அண்ட் JSல app.js அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து எந்த ஃபைல் நெக்ஸ்ட் எப்பயும் போல் HTML கோட் இருக்க ஃபைலுக்கு போக வேண்டியதான். ஸோ நான் home.html எடுத்துருக்கேன். அண்ட் இந்த home.html நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ CSS நீங்கள் CSS ஆர் ஸ்டாட்டிக், அதாவது இமேஜஸ் JS எந்த இது யூஸ் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த இதில் வந்து அந்த இதை ஸ்டாட்டிக் ஃபைலை லோட் பண்ணணும், ஓகேவா. ஸோ லோட் ஸ்டாட்டிக், ஓகேவா. ஸோ இந்த லோட் ஸ்டாட்டிக் அப்படின்ற ஃபைல் வந்து நீங்கள் இது பண்ணல அப்படின்னா உங்களுக்கு எரர் அடிக்கும். ஸோ அதை மறக்காமல் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த லோட் ஃபைல் வந்து டாப்பில் தான் இருக்கணும், ஏன்னா அதுதான் வந்து ஆர்டர் மாதிரி. ஸோ எக்ஸ்டென்ஸ் மெத்தட் ஏதாவது இருந்துச்சுன்னா அது. அண்ட் நெக்ஸ்ட்டு லோட் ஸ்டாட்டிக். ஸோ இதுதான் வந்து Django டெம்ப்ளேட்டோட ஒரு ஆர்டர் மாதிரி. ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் எழுதுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லிங்க் டேக் யூஸ் பண்ணேன். எப்பயும் போல் லிங்க் டேக் யூஸ் பண்ணலாம். லிங்க்கில் ரிலேட்டடில் வந்து ஸ்டைல் ஷீட்டு, அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து hrefல அது எங்கே இருக்குதுன்னு சொல்லணுமா. ஸோ அதுக்கு வந்து இப்போ இந்த hrefக்கு வந்து என்ன அப்படின்னா, இந்த இதில் வந்து சாதாரணமாக நம்ம ஸ்லாஷ் கொடுத்து எப்படின்னா ஸ்லாஷ் ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லி CSS அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி இதில் கொடுக்கக்கூடாது. ஸோ நம்ம ஸ்டாட்டிக் ஃபைல் அதுக்கு தான் ஆல்ரெடி லோட் பண்ணிட்டோம். ஸோ இந்த லோட் பண்ணனால இந்த ஸ்டாட்டிக்
ஃபைல் ஃபோல்டர் எங்கே இருக்குது அப்படின்றது இந்த டெம்ப்ளேட்டுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இந்த ஃபோல்டர் தான் அப்படின்றது இந்த டெம்ப்ளேட்டுக்கு தெரிஞ்சிடும், அந்த லோட் ஸ்டாட்டிக்ன்றது நம்ம கொடுத்த உடனே. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாட்டிக்லேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ண வேண்டியதான். ஓகேவா? ஸோ அதுக்கு ஸ்டாட்டிக். ஸோ நீங்கள் வெளியில் வந்து டபுள் கோட்ஸில் யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா உள்றாக்கு வந்து சிங்கிள் கோடில் வந்து நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அது என்னான்னு சொல்லிட்டேன். ஸோ ஸ்டாட்டிக் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ வந்து நம்ம ஒரு அது என்னமோ தானே அது பேர் கைஸ், அது பேர் என்னன்னு இந்த சிம்பிள் பேர் என்னன்னு தெரியல. ஸோ விகிதம்னு சொல்லுவாங்க தமிழில் நினைக்கிறேன். ஸோ சரியாக தெரியல. ஸோ இந்த 2 இதுக்கு நடுவில் ஸ்டாட்டிக் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த இதில் நீங்கள் வந்து கொடுக்க போகிற அந்த இதோட இதை பார்க்கணும். ஸோ ஸ்டாட்டிக்கில் சிஎஸ்எஸில் நம்ம சிஎஸ்எஸ் ஃபைல் நேம் style.css. ஸோ இந்த ஹெச்எஃப்பில் வந்து எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த இடத்துல ஸ்டாட்டிக் அப்படின்றது லோட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு வந்து பேஸ் டைரக்டரி மூலயமா அந்த ஸ்டாட்டிக் ஃபோல்டர் கிடச்சோம். ஸோ அந்த ஸ்டாட்டிக்கை நம்ம இங்கே இப்போ கால் பண்ண போகிறோம். ஸோ வேரியபிள்ன்ற மாதிரி. ஸோ அந்த ஸ்டாட்டிக் ஃபோல்டருக்குள்ளேருந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், சிஎஸ்எஸ்குள்ளே இருக்க style.css. ஸோ நமக்கு எந்த ஃபோல்டர் வேணுமோ அதை வந்து இந்த கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்கணும். ஸோ இப்போதைக்கு நம்ம இங்கே இருக்கோம்னு அர்த்தம். இந்த இதுபடி ஸ்டாட்டிக் படி இங்கே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சிஎஸ்எஸ் அதுக்குள்ளே இருக்க style.css. ஸோ அதுக்கு தான் CSS/style.css. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து அந்த style.css ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம். அண்ட் இதில் வந்து நான் சும்மா யூசர் கலர், ஓகேவா? யூசர் கலரில் நான் கலர் வந்து ஒரு கலர் என்ன கொடுக்கலாம், ப்ளூ கொடுப்பேன். அண்ட் ஃபாண்ட் சைஸ் வந்து லார்ஜ் ஸ்மால் லார்ஜ்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ நம்ம இதை காப்பி பண்ணிக்கலாம். அந்த கிளாஸ் நேமை காப்பி பண்ணி இந்த H2 எதுக்குன்னா ஏஜ் இஸ் கரெக்ட் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அதுக்கு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கிளாஸ் நேம்னா அண்ட் நெக்ஸ்ட்டு இதை அப்படியே காப்பி பண்ணி ஸோ யூசர் கலருக்கு பதிலாக சைல்டு கலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ சைல்டு கார் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாட் இன்ட்ரோ, இந்த இதில் வந்து கலரில் அண்ட் ஃபாண்ட் சைஸ் வந்து லார்ஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட சர்வரை ஸ்டார்ட் பண்ணுவோம். பைத்தான் manage.py and சர்வர். ஓகேவா? ஓகே, இப்போ சர்வர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் ஹோஸ்ட் 8000. ஓகேவா? ஓகே, நம்ம வந்து ஸ்டைல் டேக்லாம் கொடுத்தாச்சு. பட் நமக்கு இன்னும் அந்த இது வந்து ஸ்டைல் உட்காரல. யூசர் கலர்
ஓகே எல்லாம் கொடுக்குறோம். ஓகே சாரி கைஸ், இது என்னோட மிஸ்டேக் தான். ஸோ என்னென்னா, நான் எப்பயும் போல் ஜாவா ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணுறேன், அதாவது ரியாக்டில் யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ சாதாரணமாக வந்து கிளாஸ்ன்னு தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா கலரு. ஸோ ஏஜ் இஸ் வெரி லோ அண்ட் ஸோ ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி சம்டைம்ஸ் நடக்க செய்யும். என்ன அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்டில் கோடை எழுதிட்டுருக்கப்ப திடீர்னு அந்த ரியாக்ட் அப்புறம் நார்மல் சீஸ் ஸோ இந்த மாதிரி இது அண்ட் பைத்தான் இந்த மாதிரி உங்களுக்கு ரிலேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வேறு ஒரு ப்ரோக்ராமில் ஒர்க் பண்ணியிருப்போம் அண்ட் இந்த ப்ரோக்ராமுக்கு மாறும்போது கொஞ்சம் அந்த ஒரு சின்டெக்ஸில் லைட்டாக ஒரு சேஞ்சஸ். ஓகே ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ சிஎஸ் வந்து ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜேஎஸ் ஃபைல் வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஜேஎஸில் வந்து நெக்ஸ்ட்டு நீ இதே போல் தான். ஸோ ஜேஎஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டேக் எழுதுகிறேன். ஸ்கிரிப்ட் டேக்கில் சோர்ஸு இந்த ஸோ கைஸ், நான் வந்து எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி நீங்களும் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த டேக்ஸ் அண்ட் இது எல்லாமே வந்து நீங்கள் தான் ஃபஸ்ட்டு டைப் பண்ணி பாருங்கள், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இதாகும். அண்ட் நான் சிங்கிள் கோட்ஸில் ஏன் கொடுக்கக்கூடாது சொன்னேன்றது இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன் அப்படின்னா, இங்கே உள்றக்கு ஒரு சிங்கிள் கோட் ஆகிறதுனால நீங்கள் வெளியில் யூஸ் பண்ணுற எல்லாமே டபுள் கோட்ஸை தான் யூஸ் பண்ணணும். அண்ட் ஸ்டாட்டிக்கில் ஜேஎஸ் இப்போ நம்ம அதே மாதிரி தான் ஸ்டாட்டிக் ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜேஎஸ் அண்ட் /app.js. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு இது என்ன அப்படின்னா, ஓகே எப்பயும் போல் இந்த க்ளோஸ் டேக் வந்து போட்டுறாதீங்க. ஸோ ஏன் அப்படின்னா, இதில் வந்து ஒரு எரர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நார்மலாக நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா வெப்பேஜ் கொஞ்சம் பிளாங்க் ஆன மாதிரி இதாயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கண்டென்ட் மட்டும் எங்கடா கேட்டிங்கன்னா, அந்த கண்டென்ட் மட்டும் போயிடுச்சு. ஸோ இதில் தெரிகிற எல்லா கண்டென்ட்டுமே வந்து இந்த இண்டெக்ஸில் இருந்து வர இது தான். ஸோ ஹோம் ஃபைலில் இருந்த கண்டென்ட் எல்லாமே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். நான் அதை ரிமூவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓகேவா? ஸோ நீங்கள் ஸ்கிரிப்ட் டேக் வந்து இதில் ஆட் பண்ணுறப்ப தனியாக ஒரு ஸ்கிரிப்ட் போட்டு தான் ஆட் பண்ணணும். அதாவது க்ளோசிங் டேக் வந்து கொடுக்கணும். ஸோ சிங்கிள் இதுலேயே நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ வந்து தெரியும். ஓகேவா? ஸோ முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சிங்கிள் டேக்லேயே வந்து க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போதைக்கு வந்து பிளாங்க் ஆகிடும் பேஜ். ஸோ இது வந்து கொஞ்சம் ஜாங்கோவில் ஒரு இது இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்கிரிப்டு ஆட் பண்ணியாச்சு. ஸோ நான் இதில் வந்து ஒரு பட்டன் மட்டும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல க்ரியேட் பண்ண பட்டனில் ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணா. ஸோ ஆன் கிளிக். ஸோ இந்த ஆன் கிளிக்கில் வந்து ஷோ அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டனை க்ளோஸ் பண்ணிடும். ஸோ இந்த பட்டனுக்கு பார்த்தீங்கன்னா பேர் வந்து சும்மா கிளிக் அலர்ட்ஸ்
கிளிக் டு அலர்ட் அப்படின்னு சொல்லி பட்டனுக்கு பேர் கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு ஜேஎஸில் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிட்டு ஸோ அந்த ஈவெண்ட்டை அங்கே கால் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் நேமுக்கு பதிலாக என்ன கொடுத்தேன்னா ஷோ தான் கொடுத்தேன்னா ஷோ. ஓகே, இப்போ இதில் வந்து விண்டோ டாட் அலர்ட்டில் நான் வந்து பிடிஎன் கிளிக்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஜேஎஸ் ஃபைல் கனெக்ட் ஆகிடுச்சுன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ பட்டன் இதாகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அலர்ட்டு வந்துடுச்சு. ஓகே கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம வந்து சிஎஸ்எஸ் அண்ட் ஜேஎஸ் ஃபைல் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துப்போம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை தட்டி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ நாளைக்கு நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பாய் கைஸ்.